வணக்கம், வாழ்க வளமுடன். ராமாயணத்தை நான் என்ன தலைப்பு பேச போறேன் அப்படின்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தசரதன் மன்னருக்கும் ராமருக்கும் இருக்கிற உறவை பற்றி தான் நம்ம பேச போறோம். எப்பயுமே தாய் ஒரு பாசத்துக்குரியவள், தந்தை ஒரு வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி தசரதன் மன்னர் ராமருக்கு எப்படி வழிகாட்டி, அவர் சொல்ல மதிச்சு ராமர் தன்னோட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தசரதன் மன்னருக்கு ஒரு சாபத்தால புத்திர பாக்கியமே இல்லாம இருந்துச்சு. வசிஷ்டர் அப்படிங்கிற ஒரு முனிவரோட சேர்ந்து ஒரு வேள்வி நடத்தினாங்க, ஒரு யாகம் நடத்தினாங்க. அது மூலியமா அவருக்கு 4 குழந்தைகள் பிறந்தாங்க. ராமர், சத்ருகன், பரதர், லக்ஷ்மணர். இவங்க 4 பேரும் அவங்களுக்கு தசரதன் மன்னருக்கு பிள்ளைங்களா பிறந்தாங்க. தசரதன் மன்னர் தன்னோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில அடி என்ன எடுத்து வச்சாருன்னா, அவங்கள குருகுலம் அனுப்புறது. அரச குடும்பத்தை பிள்ளைங்களா இருந்தாலும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆட்சி செய்யறதுக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் மன்னர் நினைக்கிறாரு. குருகுலம் அனுப்புறாங்க. அங்க ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் ஒரே கல்விதான். குருகுலத்துல 7 ஆண்டுகள் அவங்களுக்கு கல்வி நடக்குது. குருகுலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தபோது அடுத்தோட வழிகாட்டி என்ன அப்படின்னா, அடுத்து தசரத மன்னர் என்ன பண்றாரு ராமரோட வாழ்க்கையில அப்படின்னா, விஸ்வாமித்திரர் ஒரு நாள் அயோத்திக்கு வருவார். இந்த மாதிரி தாடகைங்கிற அரக்கி என்னோட வேள்விக்கு ரொம்ப இடையூறா இருக்காங்க, அதுக்கு எனக்கு ராமரோட துணை வேணும் அந்த வேள்வி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் கேட்கிறாரு தசரத மன்னர் கிட்ட. தசரத மன்னர் ஃபர்ஸ்ட் ரொம்ப யோசிக்கிறாரு. ஐயோ, நம்மளோட மூத்த பகன் ராமன் முடிச்சு விட்டு இங்கே அரசனா ஆளணும், அங்கே காட்டுக்கு போய் ஏதோ ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். அதுக்கு வசிஷ்டர் என்ன சொல்லுவார்னா, வசிஷ்ட முனிவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை தசரதா நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லும் போது விஸ்வாமித்திரர் ராமருக்கு துணையை லக்ஷ்மரும் போவாங்க. 2 பேர்த்தையும் அழைச்சிட்டு வேள்வி முடிச்சு தாடகை வதம் செஞ்சிடறாங்க. அந்த தன்னோட தந்தை பேச்சை கேட்டு அந்த விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு அந்த வேள்வி நடத்தி முடிக்க ராமரும் லக்ஷ்மரும் போனாங்களா. அங்கே ராமரும் லக்ஷ்மணன் என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒழுக்கம்னா என்ன, அதாவது தூக்கத்தை எங்கே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கற்றுக்கிட்டாங்க, பசி இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு கற்றுக்கிட்டாங்க, காமத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டாங்க. இன்னொன்று அக்னி மந்திரம், அதாவது ஒன்று நினச்சி நம்ம அதை யாகம் நடத்தும் போது அங்கே அக்னி தன்னாலேயே உருவாகணும். அந்த மாதிரி ஒரு அக்னி மந்திரம் கற்றுக்கிட்டாங்க. இந்த நன்மைகள்லாம் தன் தந்தை பேச்சை கேட்டு போனாலும் இந்த நன்மைகள்லாம் நடக்கும். விஸ்வாமித்திரோட அவங்களோட சென்ற அந்த பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் மிதிரை நாட்டுக்குள்ளே போகும்போது தான் ராமரும் சீதையும் காதல் கொண்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சோடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்கிற தசரத மன்னர். ஏன் ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னா, தசரத மன்னர் ஒரு நாள் அவர் கண்ணாடி முன்னாடி நின்று அவரோட அழகை ரசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நரமுடி அவருக்கு தென்படுது அவர் தலையிலேயே, அவரோட தலையில். அப்போ அந்த நரைமுடி அவருக்கு சொல்கிறது என்னென்னா, உனக்கு வயதாகி விட்டது, உன் ஆட்சியை உன் பிள்ளைங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு தெரியும். அதனால் ராமரை கூப்பிட்டு நீ நாளைக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுக்கோ, முடிச்சு விட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ராமரோ ஃபஸ்ட்டு நீங்கள் தந்தையாக இருக்கும்போது, தந்தை அரசராக இருக்கும்போது நான் எப்படி அரசு ஆள்றது அப்படின்னு சொல்லி ராமர் தயங்குவார். தசரதன் மன்னர் என்னோட வயதை நீ எண்ணிப்பார் ராமா, எனக்கு வயதாயிடுச்சு, நீ தயவு செஞ்சு அரச பதவி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகளையும் நீட்டி யாசகம் கேட்குற மாதிரி கேட்டனால் ராமர் ஒப்புக்கொள்ளுவார். பட்டாபிஷேகத்துக்கு பட்டாபிஷேகம் தயாராகிட்டு இருக்கும்போது தான் கைகை 2 வரம் கேட்டனால ராமர் தன் தந்தை தர்மத்தின் வழியில தான் அந்த வரத்தை கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் தந்தை பேச்சை கேட்கணும், தந்தை நம்மளை அந்த வரத்தினால 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பியிருக்காரு, அதனால் வனவாசம் சென்றார் நான் 14 வருஷமாக. அந்த 14 வருஷத்தில் ராவணன் சீத்தையை தன்னோட கடத்தி கொண்டு போயிடுறாங்க போது ராவன்கிட்ட ராமர் அனுமனை உதவி கொண்டு சீதையை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவாங்க அயோத்திக்கு. ஏன்னா இலங்கையிலேயே காப்பாற்றி கூப்பிட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அயோத்திக்கு கூப்பிட்டு வந்துடுவார் ராமர். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ராமருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, தன் இணையவள் தன் மனைவி ஒழுக்கமாக இருக்காங்களா, கற்போடு இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் ஒரு ராமருக்கு. ராமர் என்ன பண்ணுவார்னா, அக்னி பரீட்சை வைப்பாங்க. அந்த அக்னி பரீட்சை சீதை என்ன பண்ணணும்னா, லக்ஷ்மணன் தீ மூட்டி கொடுக்கணும், சீதை அந்த தீயில இறங்கி தன்னை நிரூபிக்கணும். ராமர் அதான் எதிர்பார்ப்பார். அக்னி மூட்டுறாங்க லக்ஷ்மணர், சீதை அங்கே இறங்குறாங்க. கருப்பு நெருப்பாகவும் அந்த சீதை அந்த சீதைங்கிறவங்க அந்த நெருப்பில் இறங்கினாலும் நெருப்பு பஞ்சு போல ஆயிடுச்சு. சீதை தன்னை நிரூபிச்சிட்டாங்க, தன்னால் கருப்பு கரசி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் ராமருக்கு ஒரு தயக்கம் அவங்க ஏற்றுக்கிறதுக்கு. சிவபெருமான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க, முதல்ல பேசினாங்க, உங்க மனைவி ஏற்றுக்கோ ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க. பிரம்மா சொல்றாங்க ஏத்துக்கல. ஆனா சிவபெருமான் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் தந்தை சொன்ன ராமர் கேட்பான், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி கேட்கிற மகன் தானே ராமர். சொர்க்கத்துல இருந்து சிவபெருமான் தசரத மன்னரை அனுப்பி பேச சொல்றாங்க ராமன்ட்ட. ராமர் சீதையை ஏத்துக்கிறாங்க.
ராமர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன் தந்தைகிட்ட இன்னொரு வரம் கேட்குறாங்க. கைகேயி தாயி பரதனையும் வந்து ஏற்றுக்க சொல்லி கேட்குறாங்க. தந்தை வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க. ராமரோட பட்டாபிஷேகம் முடிஞ்சிச்சு. முடிச்சு விட்டுக்கிட்டாங்க. ராமர் அரசர் ஆயிட்டாங்க. அவரோட இனிதே ஒரு பயணம் வந்து அந்த அவர் அரசாளிட்டு இருக்கார். நன்றி, வணக்கம்.